அனைவருக்கும் வணக்கம். இந்த தைப்பூசத்தில் முருகப்பெருமானின் அருளால் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். மனிதர்கள் அனைவருமே நவகோளங்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு தான் இருக்காங்க. இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் படி மனிதர்கள் அனைவருமே 9 கிரகங்களின் ஆதிக்கம் கொண்ட 12 ராசிக்காரர்களுமே உட்பட்டு பிறக்கிறாங்க என்பது திண்ணம். 12 ராசியில் முதல் ராசியான மேஷத்திற்கு அடுத்ததாக 2வதான ராசியாக வருவது தான் ரிஷப ராசி. தங்களுடைய வாழ்நாட்களில் நன்மைகளை பெறுவதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்வது ரொம்பவும் நல்லது. ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும். அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் சொல்லப்படும். 12 ராசிகளில் 2வது ராசியாக வரக்கூடிய ரிஷப ராசியில் சுகங்களுக்கு அதிபதியான சுக்கிர பகவானுக்குரிய ராசி. ஜோதிடத்தில் ரிஷப ராசிக்குரிய சின்னமாக எருது இருக்கு. ரிஷபம் நல்ல மன உறுதி கொண்டவர்கள். பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்கு செல்வ செழிப்புகள் குடும்பங்களிலேயே பிறக்கின்றது. வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களையும் அனுபவித்து அதிர்ஷ்டத்தை கொண்டவர்கள் இவர்கள். தங்களுடைய வாழ்க்கையில் என்றுமே நன்மைகள் ஏற்பட இந்த ஒரு பரிகாரத்தை செய்வது நல்லது. தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்கள் பெறவும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படவும் தங்களின் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான வெள்ளிக்கிழமை தோறும் மல்லிகை பூக்கள் சமர்ப்பித்து கேசரி அல்லது வேறு ஏதாவது இனிப்புகளை நிவேத்தியமாக வைத்து வழிபட்டு வருவது ரிஷப ராசிக்கு பாதகமான ஒரு பலன்கள் எதுவும் ஏற்படாமல் காக்கும். 6 மாதத்திற்கு அல்லது வருடத்திற்கு ஒரு முறை தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு உரிய கோவிலுக்கு சென்று வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. உங்களுக்கு பொருளாதார வசதி நன்கு இருக்கும் பட்சத்தில் கோவிலுக்கு ஒரு பசுமாட்டை தானமாக வழங்குவது சிறந்த ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்பொழுது புனித நதிகளில் நீராடி அந்த நதிகளில் ஒட்டி அமைந்தவாறு இருக்கும் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவதால் உங்களுடைய ராசிக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்கும். எக்காரணம் கொண்டும் நீங்கள் கிளிகள், வண்ண பறவைகள் போன்றவற்றை கூண்டில் அடைத்து வளர்க்கக்கூடாது. இது பிராணிகள் மீது ஆதிக்கம் மிகுந்ததாக கொண்ட உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவானின் தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டது. ரிஷப ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலில் மேன்மையான ஒரு நிலையை கொண்டு வர நீங்கள் பாடுபடக்கூடிய வகையிலையும் இருக்குது. பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. உறவினர்களுடைய வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படலாம். திருமண வயதில் உள்ள அல்லது பிள்ளைகள் அல்லது பிற திருமணத்திற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். பழைய கடன்களை தந்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்வீங்க. சிலருக்கு திடீர் பயணங்கள், அதனால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பணியில் ஸ்திரத்தன்மை உண்டாகலாம். எதிர்பார்த்த இடமாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் உங்களுடைய முடிவுகள் எதையுமே இப்பொழுது எடுக்க வேண்டாம். அவசியம் முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் தகுந்தவர்களுடன் ஆலோசனை கேட்டு செய்ய வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது. உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசிரிசம் 1, 2 பாதங்கள் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் எந்த ஒரு காரியமும் வெற்றியடைவதுடன் லாபகரமானதாக இருக்குது. உங்களுக்கு பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாகவும் செயல்திறன் மேலோகும். இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். வீடு, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நிலை, தொழில் வியாபாரம் முன்னேற்றம் ஏற்படலாம். விவசாயம், ரியல் எஸ்டேட் தொழில் லாபம் ஏற்படும்.
வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளில் சென்று வருவீங்க. பெண்களுக்கு பண வரத்து அதிகரிக்கும். கலைத்துறையில் எந்த ஒரு காரியமும் லாபகரமானதாக நடந்து முடியும். அரசியல் துறையில் உங்களுடைய செயல்திறன் கூடும். மாணவர்களுக்கு பாடங்களில் மன நிறைவுடன் படிப்பீங்க. கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியடையும். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பணிபுரியும் பெண்கள் ஆர்வமுடன் கடமையாற்றி குறித்த நேரத்தில் பணிகளை செய்து முடிப்பாங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு சலுகைகளை பெறுவாங்க. எதிர்பார்த்த ஒரு லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்தை பெண்கள் கணவரின் அன்பை பெறக்கூடியதாகவும் குடும்ப தேவைக்கான பண வசதிகள் கிடைத்து சந்தோஷம் வாழ்வு நடத்தக்கூடிய ஒரு வகையில் இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களுடைய மத்தியில் அந்தஸ்து கூடும். மாணவர்கள் திட்டமிட்டு படித்து உங்களுடைய தேர்ச்சி காண்பீங்க. மற்ற துறை மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. பண வசதி சீராக கிடைத்து வரக்கூடியதாகவும் சக வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆரம்ப மேல்நிலை பள்ளி மாணவர்கள் அதிக நேரம் ஒதுக்கி அக்கறையுடன் படிக்கக்கூடிய வகையில் இருக்குது. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் படிப்பு முடித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பிள்ளைகளின் மீது கவனம் தேவை. அவர்களிடம் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். தண்ணீர் காய்ச்சி குடிக்க பழகுங்கள். அலர்ஜியும் வளராம். கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணை இடத்துல உங்களுக்கு பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே குடும்பத்துடைய நன்மைக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெற்றிகரமாக மிக உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். சில இடங்களில் சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கும். வியாபாரத்தில் பணவரவு அதிகமாக இருக்குது. புதிய திட்டங்களுக்கு சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னும் சொல்லப்படுது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகலாம். அலுவலகத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். வேலை மாறுதல், சம்பள உயர்வு கிடைக்கும். சில வாய்ப்புகள் தள்ளி போகலாம். வியாபாரத்தில் விற்பனை உங்களுக்கு சுமாராகும். லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. புதிய முயற்சிகளில் குறித்த நேரத்தில் நீங்கள் திட்டமிடலாம். குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சிறப்பான செய்திகள் வந்து சேரும். பெரியோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க அக்கறை காட்ட வேண்டும். கலைத்துறையில் சிறப்பான வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. சற்று எச்சரிக்கையான முதலீடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். செவ்வாய் 9ல் இருப்பதால் வீடு கட்டக்கூடிய பணியில் கவனத்தை நீங்கள் செலுத்துவீங்க. இணையதள மோசடிகளில் எச்சரிக்கை தேவை. தொழிலை நிதானமாக நீங்கள் விரிவு செய்ய வேண்டியது நல்லது. ரிஷப ராசியை பொறுத்தவரை தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக நீங்கள் செயல்பட வேண்டியது நல்லது. பண விஷயத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் யோகமான பல நன்மைகளும் இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு காலமாக அமையப் போகிறது. உங்களுக்கு நிதி நிலைமை உத்தியோக ரீதியாக முன்னேற்றத்தை நடைபெறக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.